வணக்கம் மானிட்டர் பிரஷன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் பேப்பர் நம்பர் 3 மேக்ஸு. ஸோ பேப்பர் எழுதிட்டு பசங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பேப்பர் வந்துட்டு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 11th 12th மேக்ஸ் படித்த பசங்களுக்கு ப்ளஸ் அட்லீஸ்ட் ஒரு சாப்டர்லையும் இனஃப் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்ட பசங்களுக்கு இந்த பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து 70+ சம்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்க முடியும். 50+ மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிட முடியும் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இந்த ஃபெயில் ஆகிற அளவுக்குலாம் டஃப்னஸ்லாம் இல்லை. ஏன்னா ஒரு 3-4 அட்டம்ஸ் முன்னாடிலாம் வந்து மேக்ஸில் தொடவே முடியாது. பேப்பர் அட்டன் பண்ணுறதே ஒரு 65 மார்க் தான் அட்டனே பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கெலாம் சில பேர்ட்டெல்லாம் கேட்டேன் 85 மார்க்ஸ் அட்டன் பண்ணேன், 90 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோக்கு எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. பட் பசங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் ஓகே, இப்போ 11th 12th மேக்ஸ் படிக்காத பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷனில் அந்த பெரிய மேக்ஸ், ஹையர் மேக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபெயில் ஆகிற அளவுக்குலாம் இது கஷ்டம் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் சில தான் சொன்னேன், சில சப்ஜெக்டில் 40 மார்க் எடுத்தால் போதுன்ற மாதிரி சில பசங்க இருப்பாங்க. பாஸ் ஆனால் போதும் இந்த சப்ஜெக்டில், அக்ரிகேட்டுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட இந்த சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த சப்ஜெக்ட் ஈஸி. அடுத்த எக்கனாமிக்ஸ், அதுதான் மோஸ்ட் ஈஸியர் சப்ஜெக்ட் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை யாருமே பெருசாக பயப்பட மாட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மைக்ரோ எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. மேக்ரோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.